இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் அப் ப்ராக்டிஸ் 3. இதில் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் XY பிளேன் ஆஃப் ஏரியா 10 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. XY பிளேன் ஏரியா வெக்டார் என்னது, இட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். இப்போ XY இருக்குன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரே ஒரு ஆக்சிஸ் தான், அது Z ஆக்சிஸ். அப்போ ஏரியா வெக்டார் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், XY மேக்னிடியூட் வந்து 10, Kன்னு எடுத்துக்கணும். -K + K, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. E வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5i + 10j கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 5i + 10j. ஸோ இப்போ நான் வந்து 5 எழுதும் பொழுது E டாட் A, ஸோ விச் இஸ் நத்திங் பட் 5i + 10j இன்ட்டு டாட் 10k. டாட் ப்ராடக்ட் I டாட் k 0, J டாட் k 0, அதனால் நெட் ஃப்ளக்ஸும் என்ன தான் வரும், எனக்கு 0 தான் வரும். ஓகேயா? ஸோ இந்த கொஷனுக்கு 0. ஸோ நெக்ஸ்ட் கொஷன் என்னது, A charge Q is placed in a metallic blocks as shown in the figure. இது பார்த்தோம்னா நமக்கு இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். E வந்து என்னது, KQ/R². E is inversely proportional to square of the distance. அப்போ A is nearer, B வந்து far away இருக்கு. அப்போ EA will be greater than EB. ஓகேயா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, so a point charge inside an ellipsoid is displaced from one foci or one foci to another, this one. It's linked electric flux. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ள ஒரு டைம் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ சார்ஜ் மாற்றலை. ஏன்னா சார்ஜ் இன்சைடு ஒரு கியூ இருக்குன்னா அதை இங்கேருந்து இந்த ஃபோக்கஸ்லேருந்து இந்த ஃபோக்கஸுக்கு மாற்றி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் மாறாது இல்லையா? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் மாறாத போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அப்புறம் a charge Q is situated at one vertices of the cube. Electric flux linked with each surface கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல இது நிறைய டைம் பார்த்துட்டோம். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கியூப்ல வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, இப்போ வந்து இந்த எட்ஜில் ஏதாவது ஒரு எட்ஜில் எடுத்துக்கோங்க, கியூ வச்சிருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு பாலை அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் பிரிக்ஸை வச்சு ப்ளே பண்ணுறீங்க, இந்த பாலை நீங்கள் மறைச்சிடணும். மறைக்கிறதுக்கு அப்போ எத்தனை பிரிக் உங்களுக்கு வேணும்? அப்போ நம்ம இமேஜின் பண்ணினோம்னா கீழே ஒன்று இப்போ வைப்போம், கரெக்டாக? அதே மாதிரி இந்த சைடு ஒன்று வைப்போம். அப்போ நமக்கு இதுலேயே 3 ஆயிடும் கீழ்த்தளத்தில். இப்போ ஆனால் இந்த பகுதி தெரியுது இல்லையா, இதையும் மறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எகெயின் மேலே ஒரு இதே மாதிரி 4 பிரிக்ஸ் வைக்கணும், கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இந்த பிரிக்கு சென்டருக்கு போயிடும். சென்டருக்கு போகும்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்துடும், நமக்கு அந்த பால் வெளியில் தெரியாது. அப்போ மொத்தம் எத்தனை கியூப் வச்சேன்னா எனக்கு இந்த சார்ஜ் வந்து கரெக்டாக சென்டருக்கு போகும், 8 கியூப் வேணும். அப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் காஸ்ல என்ன சொல்லியிருக்காரு, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு, சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். நான் கியூன்னு எடுத்திருக்கேன், அப்போ கியூ பை எப்சிலான் நாட். கரெக்டாக இங்கே ஸ்மால் கியூ கொடுத்துருக்காங்க, அப்போ அதே ஸ்மால் கியூ எடுத்துக்கலாம். ஆனால் இது 8 கியூபுக்கு கியூ பை எப்சிலான் நாட். எனக்கு என்ன வேணும், ஒரு கியூப் தான் இருக்குது, மற்றதெல்லாம் நான் இமேஜின் பண்ணது. அப்போ வந்து கியூ பை 8 எப்சிலான் நாட். கரெக்டா? இது ஒரு கியூபோட இது. பட் நான் ஒரு கியூப்லேயுமே அவங்க என்ன கேட்டுட்டாங்க, ஒரு சர்ஃபேஸ்லையும் எவ்வளவு போகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். டாப்பில் போகும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கு கியூ, இதெல்லாம் பேரலல் ஃபீல்ட் ஆகிடும். பின்னாடி ஓகே பேக் சைடு பார்க்கும்பொழுது என்ன ஆகும், அதுவும் பேரலாக போயிடும். ஏன்னா கியூ இங்கே வச்சிருப்பீங்க, ஓகே? இது பின்னாடி சர்ஃபேஸ்னா இதுவும் என்ன ஆகும், இப்படி தான் போகும், வெர்டிகல் கிராஸாக போகாது நார்மலாக. அதே மாதிரி ரைட் சைடும் என்ன பண்ணுவோம், இதாக போகாது. ஸோ இப்போ டாப்பு பேக்கு ரைட் சைடு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மொத்தம் 3 இதில் தான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆக முடியும் ஒரு ஆங்கிள். அப்போ நமக்கு என்ன, 3 சர்ஃபேஸ் தான். அப்போ இந்த ஒரு கியூப்லேயும் 3 சர்ஃபேஸுக்கு தான் நமக்கு வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் தெரியும். அப்போ எனக்கு ஒரு சர்ஃபேஸுக்கு வேணும்னா யூனிட்டரி மெத்தட், கியூ பை 24, 3 8s are 24 எப்சிலான். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, இதே கொஷன் தான் இருக்கு. So, which of the following is not correctly paired? Electric field due to dipole correct-ஆ தான் இருக்கு, KQ/R². Electric field due to point charge correct-ஆ தான் இருக்கு. Electric flux through a closed surface E dot EDA. Electric flux through a closed surface if there is no constant charge. இதுல மீனிங் இல்லையே, is கொஷன் வந்து ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் 0ன்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு மீனிங்கே இல்லாதனால இதை மார்க் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இது 3 கரெக்டாக தான் இருக்குது, ஓகே? ஸோ அதனால் இதை மார்க் பண்ண வேண்டியது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், யோசனை பண்ணி பண்ணணும். ரொம்ப சிம்பிளான இதுதான். என்ன சொல்லிட்டாங்க, வெர்டிக்கல் ஆக்சஸ் ஒரு கியூப் இருக்கு, நான் அதை வெர்டிக்கல் ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அதனுடைய ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் என்னது n1 இங்கே இருக்கு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெர்டிகலாக ரொட்டேட் பண்ணேன்னா ஒரு ஃபேஸுக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது, இங்கே வந்து இது n1 இல்லையா, n1 என்ன ஆயிடுது, இப்போது n1 வந்து எனக்கு முன்னாடி இப்படி இருந்தது, n1 இங்கே இப்படி ஆயிடுச்சு. அப்போ n1ல எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்கு, முன்னாடி n1 வந்து இது, இப்போ n1 வந்து என்னது இது. ஸோ ஆங்கிள் எவ்வளோ ரொட்டேட் ஆயிருக்கு, தீட்டா டிகிரி. ஸோ இ எங்கே இருக்கு, இ வந்து இங்கே இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் ஏ என்னது 180 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் என்னது இ டாட் n1 தானே, n1 ஏரியா வெக்டார். கரெக்டா, n1ங்கிறது வந்து ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன். அப்போ இ வந்து அதே இ தான், பட் n1 என்னது, n1க்கும் இதுக்கும் உண்டான ஆங்கிள் என்னது இ டாட். இது ஏ வந்து ஏ ஸ்கொயர், சைடு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஏ ஸ்கொயர் ஸ்கொயருங்கிறனால காஸ் 180 டிகிரி. கரெக்டா, ஏன்னா 180 மைனஸ் தீட்டா, அது மொத்தம் 180பா. அப்போ இங்கே இருக்கிறது ஆல்ரெடி இங்கே தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் என்னது, எனக்கு ஈக்கும் ஏக்கும் உண்டான ஆங்கிள் வேணும்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் 180 மைனஸ் தீட்டா. ஸோ 180 மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இது பண்ணுறதுனால அதே வேல்யூ தான் வரும். ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா மைனஸ் இ ஏ ஸ்கொயர் காஸ். ஓகே, இல்லைன்னா இன்னொன்று என்னது, இங்கே வந்து இன்வர்டு ஃப்ளக்ஸ் நெகட்டிவ், ஸோ அதனால் மைனஸ் சைன் தான் வரும். இன்வர்டு ஃப்ளக்ஸ் நெகட்டிவ்ங்கிறனால மைனஸ் சைன். நெக்ஸ்ட் என்னது 5-2 பார்த்தோம்னா n2 எங்கே இருக்குது, n2 இங்கே இருக்குது. இ வந்து அதே இடத்துல இருந்துச்சு, பட் இப்போ n2 என்ன ஆயிருக்கு, இங்கே மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ டிகிரி, 30 தீட்டா டிகிரி மூவ் ஆயிருக்கு. அப்போ ஈக்கும் இ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ தீட்டா என்னது, தீட்டாவே தான், இதில் மாற்றம் இல்லை இல்லையா, ரெண்டு ஆங்கிளும் தீட்டா. ஸோ அப்போ என்ன ஆகும், 5-2 வந்து இ ஏ ஸ்கொயர் காஸ் தீட்டா. இது பாசிட்டிவ் தான், ஏன்னா அவுட்வர்டு ஃப்ளக்ஸ் இல்லையா, அதனால பாசிட்டிவ். இல்லைனாலும் ஃபார்முலா பிரகாரம் பாசிட்டிவ் தான் இருக்கும். 5-3 என்னப்பா, 5-3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது n3. கரெக்டாக, n3க்கும் ஈக்கும் முதல்ல 90 டிகிரி இருந்துச்சு, பட் n3 என்னது இப்படி மூவ் ஆயிருக்கு. கரெக்டாக, ஸோ இது n3, இது வந்து ஃபர்ஸ்ட் n3யோடைய பொசிஷன். ஸோ தீட்டா இங்கே எனக்கு என்ன இருக்குது, இங்கே இ இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ ஆங்கிள் வந்திருக்கு, இது 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ அப்போ 5-3 என்னது இ ஏ ஸ்கொயர் காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. 90 ப்ளஸ் தீட்டா என்னப்பா, செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா, அதனால் மைனஸ் வரும், மைனஸ் இ ஏ ஸ்கொயர் சைன் தீட்டா ஆகிடும். இது வந்து இன்வர்டு ஃப்ளக்ஸ், இன்வர்டு ஃப்ளக்ஸ்னால் நெகட்டிவ் தானே வரணும், அதனால தான் இதுவும் நெகட்டிவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது 5-4. 5-4 எங்கே இருக்குது, n4 வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து n4 இங்கே இருந்துச்சு, இப்போ n4 என்னது இங்கே போயிருக்கு. ஆனால் இ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு வேணும் இல்லையா, இ இந்த ஆங்கிள் என்னது 90 மைனஸ் தீட்டா. ஸோ 5-4 என்னது இ ஏ ஸ்கொயர் காஸ் 90 மைனஸ் தீட்டா. காஸ் 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதனால பாசிட்டிவ் தான். ஸோ இ ஏ ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா ஆகிடும். ஸோ இது 5-4. சரியா, இப்போ நமக்கு என்ன கரெக்டாக இதாகலைன்னு பார்த்து நம்ம பேர் பண்ணணும். இப்போ 5-3ல் 0 கொடுத்துருக்காங்க, ஆனால் 0 வரலையே, அப்போ அதுதான் டைரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இல்லைன்னா ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். -5-1 கரெக்டு, 5-2 கரெக்டு, 5-4ம் கரெக்டு, 5-3 மட்டும்தான் தப்பாக பேர் பண்ணியிருக்காங்க. கரெக்டா, இது பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்னது 14th சம். A cube is placed in an electric field. Total flux. இங்கே சார்ஜ் ஒன்றும் இல்லையா, இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து இன்வர்டு ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்வர்டு ஃப்ளக்ஸு. சார்ஜ் ஏதாவது இருந்தால் நம்ம மாற்றி பேசலாம். இப்போ இன்வர்டு ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்வர்டு ஃப்ளக்ஸு. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்னது, நெட் ஃப்ளக்ஸ் 0. ஸோ 0 இஸ் த ஆன்சர். A sheet of area is rotated from perpendicular position. சரியா, perpendicular positionல இருந்து அப்போ θ1 என்னது 90 டிகிரி. ஸோ to an angle θ2 என்னது θ with electric field. Which of the following pair is not correctly paired according to theta and their corresponding electric field? So first வந்து என்னது, நம்ம வந்து 0 டிகிரி. θ வந்து என்னது, θ2 0 டிகிரினா θ1 5-1 என்னது EA cos θ1 minus 5. ஓகே, இனிஷியல் மைனஸ். ஸோ என்ன ஆகும், 90 மைனஸ் 0. ஸோ EA sin θ ஆகிடும். கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, EA sin θ பண்ணியிருக்காங்களா? θ2 0, sin 0 என்னது, cos EA sin 0 is 0, so it will be 0. கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. No, it is wrong, right? EA cos 90 minus 0, cos 90 minus 0 is sin 0, so 5-1 0. ஓகே, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஓகே ஓகே,
here which of the following pair change in flux தான் கேட்காங்க and their corresponding electric field. initial electric field என்னப்பா initial electric field வந்து நான் வந்து 5I ன்னு வச்சுக்கிட்டேன்னா அது என்னது பர்பண்டிகுலர் பொசிஷன்ல இருந்திருக்கு. பர்பண்டிகுலர் பொசிஷன்ல இருக்கும் பொழுது எனக்கு வந்து இனிஷியல் இது என்னது E டாட் ஏ. ஏன் ஏரியா பர்பண்டிகுலர்னா ஏரியா வெக்டார் இஸ் parallel டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்படிதானே ஏரியா இஸ் பர்பண்டிகுலர், ஏரியா வெக்டார் parallel. அப்போ 5 வந்து என்னது EA cos 0. அப்போ EA தான் வரும். ஸோ இது இனிஷியல் வேல்யூ. இப்போ ஃபைனல் என்னது 0. அப்போ எனக்கு என்ன ஆகும் 90 மைனஸ் தீட்டா, ஏன்னா நம்ம வந்து 0 டிகிரி ரொட்டேட். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன வரும் 5 net will be equal to இப்போ இது 5 1 minus 5 initial which is nothing but what 0 minus EA, it will be minus EA. சரியா? இப்போ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஒன்றுக்கும் கண்டுபிடிக்க வேண்டியதான். தீட்டா 30 டிகிரினா EA will be equal to EA cos 90 minus 30 degree which is EA sin 60 degree. sin 60 is 1/2, so EA by 2. ஸோ 5 net வந்து என்னது எனக்கு வந்து 5 2 minus 5 initial. ஸோ EA by 2 minus EA which will give me minus EA by 2. கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையே? ஸோ அப்போ இதே தான் ஆன்சர். இது ராங். இருந்தாலும் இன்னொன்னையும் செக் பண்ணிப்போம். தீட்டா வந்து என்னது 60 டிகிரி. தீட்டா 60 டிகிரிங்கும் போது எனக்கு என்ன ஆகும் 5 3 வந்து EA cos 90 minus 60. அப்போ EA cos 30 root 3 by 2 EA. ஸோ எனக்கு 5 net என்னவாகும் 5 net வந்து 5 3 minus 5I which is root 3 by 2 minus 1 into EA. EA வெளியில் எடுத்துறேன். இது என்னப்பா 1.732 divided by 2 minus 1 EA. ஓகே 1.3 இப்போ என்ன ஆகும் எனக்கு 0.86 and then 6 minus 1. சரியா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ கரெக்டாக தானே இருக்கு. 1 minus 0.86 கரெக்டாக தான் இருக்கு. 90 டிகிரிங்கும் போது தீட்டா இஸ் 90னா 5 3 is cos EA cos 90 minus 90 which is cos 0. So it will be E. 5 net is 0. புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு ஆன்சர் B தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து a charge is placed at the center of the open end of a cylindrical vessel. ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல்ல ஓப்பன் எண்டில் நம்ம சார்ஜை வச்சிடுறோம். சார்ஜை வச்சா என்ன ஆகும் நமக்கு? ஓகே, அப்போ காஸ் தியரம் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓப்பன் எண்டில் இருக்குன்னா எனக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வேணும். காஸ் தியரம் வேணும்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வேணும். நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கரெக்டாக? அப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எனக்கு என்ன இருக்குது 5 is Q by epsilon naught. ஆனால் இங்கே எத்தனை சிலிண்டர் நான் வச்சுருக்கேன்? இது ஒரு சிலிண்டர், இன்னொரு ஓப்பன் சிலிண்டர். அப்போ 2 சிலிண்டருக்கு எனக்கு வந்து நெட் ஃப்ளக்ஸ் Q by epsilon naughtனா ஒரு சிலிண்டருக்கு எனக்கு நெட் ஃப்ளக்ஸ் என்னது Q by 2 epsilon naught. ஸோ ஆன்சர் இஸ் சி. இது அப்படியே கியூப் சம் மாதிரி தான். ஒன்ஸ் போட்டு பழகினிக்குன்னா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னதுப்பா 17வது கொஸ்டின். ஓகே, இடம் 10வது. ஸோ 18 ஐவில் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? A sheet of area A is rotated from perpendicular position. ஓகே, பர்பண்டிகுலர் பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து எத்தனை பண்றோம் 30 டிகிரி வித் இது. அதை டயக்ராம் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஈஸியா போயிடுச்சு. அப்ப இங்க நல்லா பார்க்கணும், நம்ம ஈக்கும் ஏக்கும் தான் எனக்கு வேணும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்னது? இது ஈக்கும் இந்த ஷீட்டுக்கு உண்டானது 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏரியா வெக்டார் எங்க? ஏரியா வெக்டார் இங்க வரும். கரெக்டா? ப்ராப்பரா போட்டோம்னா ஏரியா வெக்டாரோடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ இப்போ நல்லா பாருங்க, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இதுல 30 டிகிரி போச்சுன்னா அப்போ இந்த ஆங்கிள் என்னது? இது 60 டிகிரி. இது 30 போச்சுன்னா மொத்தம் 90. ஸோ 30 plus 60 will give me 90. அப்போ ஈக்கும் ஏக்கும் என்ன ஆங்கிள்? 60 டிகிரி. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் EA cos 60 which is nothing but what? EA by 2. இதெல்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேயா? பட் இதில் 1 minute ஆங்கிள் நம்ம எப்படி இது பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது இப்போ மாறினதுக்கு அப்புறம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபைனல். இனிஷியல் ஃப்ளக்ஸ் என்னது? இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து YZ பிளேனுக்கு ஏரியா வெக்டார் இங்கே இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃப்ளக்ஸ் என்னது? 5 equal to EA cos 0 which is 5 initial will be EA. கரெக்டா? இப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்னது? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து
இப்போ 5 ஃபைனல் மைனஸ் 5 இனிஷியல் கரெக்டா? சாரி, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கரெக்டு தான். ஸோ EA/2 மைனஸ் EA எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் EA/2 வரும். அதனால ஆன்சர் வந்து மைனஸ் EA/2. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலன்னா ஆன்சர் மாறிடும். சரியா? இப்போ 18th சம். ஸோ இப்போ என்னது எனக்கு இங்கே the electric field in a region shown here is given by E equal to E naught x to the power 3/2 I. சரியா? the total electric flux through the cube of side A கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா பாருங்க, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு எக்ஸ் மாறும் பொழுதும் இந்த வேல்யூ மாறும். ஆனால் நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அந்த கியூபை நல்லா நோட் பண்ணீங்கன்னா இது வந்து ஜீரோவில் எடுத்திருக்கோம். அப்போ ஒரு சைடு, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கு. ஐன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த சைடு டாப்பு பாட்டம் ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துலேயும் என்ன ஆகும்? ஏரியா வெக்டார் 90ங்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஒன்லி நமக்கு இப்போ கியூப்ல எது மட்டும்தான் வரும்? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரும். லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா EA வரும் உங்களுக்கு, ஏன்னா ஏரியா வெக்டார் இந்த சைடு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு இருக்கு. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன மேம்? 180 டிகிரி சொல்லிக்கலாம். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? E நாட் எக்ஸ் வேல்யூ என்னது? 0. ஸோ 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் வில் கிவ் யூ 0. அதனால நெட் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடும்? உங்களுக்கு கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா at a distance when x equal to a, அடுத்த ரைட் சைடு வரும்பொழுது 5r என்ன ஆயிடும்? EA cos 0, ஏன்னா ஏரியா வெக்டார் இந்த சைடு cos 0. ஸோ EA தான் வரும். E வேல்யூ என்னப்பா? E நாட் x to the power 3/2. x என்னது? a to the power 3/2 டாட் a ஸ்கொயர் இல்லையா? ஏன்னா சைடு வருது. ஸோ E நாட் a to the power 5/2 7/2 இல்லையா? LCM வந்து 2 எடுத்தோம்னா it will be 7/2. இதுதான் வந்து நெட் ஃப்ளக்ஸ். ஏன்னா நெட் ஃப்ளக்ஸ் என்னது? 5r மைனஸ் 5l ஆர் டிஃபரன்ஸ் வந்து, ஏன்னா ரெண்டு மாறி மாறி இருக்கனால. ஸோ இட் இஸ் E நாட் a to the power 7/2 ஆன்சர். இங்கே இருக்கா ஆன்சர்? D இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? 19th சம். ஓகே, லெட் மீ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? கன்சிடர் த சேஞ்ச் இன் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ஃபார் த ஸ்பியர் கிவன் பிலோ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. லிங்க்டு வித் ஸ்பியர்னா காஸ் லா பிரகாரம் என்னது? இன்சைடு தான் நமக்கு வேணும். ஓகே, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நமக்கு என்ன வேணும்னா அந்த சார்ஜ் என்க்ளோஸ்டு. சார்ஜ் என்க்ளோஸ்டு என்னப்பா? Q என்க்ளோஸ்டு வந்து பிளஸ் Q1 மைனஸ் Q1, அப்போ 0. அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடும்? எனக்கு 0 ஆயிடும். ஓகே, ஸோ நெட் ஃப்ளக்ஸ் 0. அது ஆன்சர் அப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட், in the above question electric field at the surface of the sphere will be due to what? Q2 மட்டும் தானே will be due to. பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சி, நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பேசும்போது தான் என்னது? க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஓப்பன் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸுக்கு நம்ம பார்க்கணும். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னது? அது சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இந்த சிஸ்டம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்க்கும் பொழுது டியூ டு ஆல் த சார்ஜஸ் ப்ரெசென்ட் இன் இட். இங்கே 3 சார்ஜ் இருக்கிறதுனால 3 சார்ஜும். இந்த தப்பு பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதில் காஸ் லாக்கு வந்து சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்ளை பண்ணோம். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது என்னது? எல்லா சார்ஜும் தான் நமக்கு வேணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 21st கொஸ்டின்.